அனைவருக்கும் வணக்கம். நான் வெற்றிநிச்சயம் டியூஷன் சென்டர்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 11th பொதுத் தேர்வு தமிழ் எக்ஸாம் நடந்தது. இந்த தமிழ் எக்ஸாமுக்கு நேற்றே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஒன்று போட்டிருந்தேன், ஒரு 15 minutes வீடியோ. ஸோ அந்த 15 minutes வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட அந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் எவ்வளோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் போடுற வீடியோவும் நேற்று போட்டிருந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி கூட பாருங்கள். அந்த வீடியோஸில் எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நான் சொல்லியிருந்த விஷயங்கள் இன்றைக்கி எக்ஸாம்ஸில் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு கல்வியாளர்கள், ஒரு அனுபவ ஆசிரியர்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ஸில் அந்த அட்வைசபிள்லாம் ஏற்றுட்டு நீங்கள் போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்துவாகவும் இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ இன்றைக்கி ஆன்சர் கீக்கு டேரெக்டாக வந்துடுறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பகுதி 1 மொத்தம் 14x1 அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14x14 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 14x1 14 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு போனஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் ஆதி நீடல் அப்படிங்கிறது காரிருளுக்கும், அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிறது பைங்குலுக்கும், இனமிகள் அப்படிங்கிறது பெருங்கொடை, முன்னின்ற மெய்த்திருதல் செங்குதிர். இதுக்கு ஆப்ஷன் வந்து 2, 4, 1, 3ன்னு வந்துருக்கணும். ஆனால் கீழே வந்துட்டு ஆப்ஷனுங்கிறது எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து போனஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் கொஸ்டின், ஒப்புரவு என்பதன் பொருள். இதுக்கு ஆன்சர் ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. தேர்ட் கொஸ்டின், கூற்று. எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான 10 புறம் சார்ந்த நூல். எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான 10 என்ன? புறம் சார்ந்த நூல். காரணம் வந்து சேர மன்னர் 10 பேருடைய சிறப்புகளையும் சொல்லுது. இந்த நூல் சேர மன்னர் 10 பேருடைய சிறப்புகளையும் சொல்லுது. இது சோழரை பற்றியோ இல்லை பாண்டியர்களை பற்றியோ சொல்லலை, சேரர்களை பற்றி தான் சொல்லுது. ஸோ இரண்டுமே சரி. ஸோ இரண்டுமே. ஃபோர்த்து கொஸ்டின், 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்படல் வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. ஆனால் இப்போ எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21A சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 21A இருக்குது. ஆனால் இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி 45 சரியான விடை. 5வது கொஸ்டின், ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க. ஆக்கப்பெயர் விகுதி பெறாதது என்ன அப்படின்னா ஆசிரியர். 6வது கொஸ்டின், மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினை. மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினை. அதான் மறதியால் கெட்டவர்களை நினை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கரெக்டு. கிளாசிக்கல் லாங்குவேஜ், இதோடைய கலைச்சொல் என்ன அப்படின்னா செம்மொழி. கிளாசிக்கல் லாங்குவேஜோட கலைச்சொல் என்ன? பொருத்தமான இலக்கிய வடிவத்தை தேர்க. இந்த ஏதிலி குறிவுகள், ஐங்குறுநூறு, திருமலை முருகன் பல்லு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது. யானை டாக்டர் மட்டும்தான் இது வந்து ஒரு குறும்புதினம். யானை டாக்டர் மட்டும்தான். நிழல் போல தொடர்ந்தான், இது நேற்று சொல்லியிருந்த ரிவிஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிழல் போல தொடர்ந்தான்ங்கிறது ஒரு வினை படிவம். நிழல் போல தொடர்ந்தான்ங்கிறது வினைப்படிவம். நேற்று ரிவிஷனில் சொல்லியிருந்தது பார்த்துருந்தீங்கன்னா இந்த மார்க் கண்டிப்பாக வாங்கியிருந்துருக்கலாம். பற்று நீக்கியவனுக்கு உண்டாவது. பற்று நீக்கியவனுக்கு பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது. பொருள்களின் துன்பம் அகலும். பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது பற்றுகள் அகலும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வெண்சுவை இலக்கண குறிப்பு 11வது கொஸ்டின். வெண்சுவை இலக்கண குறிப்பு பிரித்தா வெண்மை கூட்டல் சுவைன்னு வரும். ஸோ நம்ம பிரிக்கும் போது மை விகுதி வருது அப்படின்னா, நான் நேற்றே சொன்னேன், மை விகுதி வந்தால் என்ன? பண்புத்தொகை. மை விகுதி வந்தால் நிலைமொழியில் மை விகுதி வந்தால் பண்புத்தொகை. ஓகேவா? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மசானு புக்கோக்கா. சரியா? ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் யாரு? மசானு புக்கோக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 13, பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே. இதழ். நேற்று இந்த உதட்ட கூட இப்படி கை வச்சு கரெக்டாக பார்த்து சொன்னேன். ஸோ நேற்று அந்த வீடியோவில் பார்த்துருந்தா இந்த கொஸ்டினும் போட்டிருக்கலாம். மல்லி கூட்டல் இலை, இது பார்த்தீங்க அப்படின்னா தவறான இணையை தேர்வு செய்க. மல்லி கடைசி நிலைமொழியில் கடைசி எழுத்து லீ, வருமொழியில் முதல் எழுத்து ஈ. இந்த லீயை பிரித்தோன்னா இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். அப்போ ஈங்கிறதும் ஒரு உயிரெழுத்து, மறுமொழியில் முதல் எழுத்துங்கிறதும் அந்த இலையும் ஈ, அப்போ அதுவும் ஒரு உயிரெழுத்து. இதில் வந்து உயிர் ப்ளஸ் உயிர்னு தான் வந்திருக்கணும். ஆனால் தப்பாக எப்படி கொடுத்துருக்காங்க? உயிர் ப்ளஸ் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறான விடை. அப்போ இதில் கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா தவறான இணையை தான் தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஆப்ஷன் 1A உயிர் ப்ளஸ் மெய்ங்கிறது தான் தவறான விடை. பகுதி 2க்கு வந்துடுறோம். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. ஸோ 3x2 சரியா? 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதில் 3 மட்டும் கேட்டிருக்காங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. நம்ம கொடுத்துருக்க
டெஸ்ட்டில் மாடல் டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட்டுக்கு வச்சுருக்கோம். அதில் ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. ஆமாவா இல்லையா? நிறைய டைம் எழுதிருக்கீங்களா? நேற்று கூட இது ரிவிஷன் கொடுத்தனா? நேற்று ஒரு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அந்த ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ரிவிஷன், ஃபுல் புக்கை முடித்தோமா இல்லையா? ஒன்று விடாமல் முடித்தோமா இல்லையா? மனப்பாட பகுதியிலேருந்து, இலக்கிய நயம் பாராட்டுதலேருந்து, 2 மார்க்லேருந்து, 3 மார்க்லேருந்து, 2 மார்க்கு, 4 மார்க்கு, 6 மார்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோமா இல்லையா? அப்போ ஃபுல் புக்கை முடித்ததா தானே அர்த்தம். 15வது கொஸ்டின், பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து. இயல் 1 செய்யுளில் இருக்குது. நன்னூல் பாயிரம் அப்படிங்கிற செய்யுளில் இந்த கொஷின் 2 மார்க் கொஷின் இயல் 1ல் இருந்தே இருக்குது. மருந்து எது? 16வது கொஷின், மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? மருந்து எது? மருந்து மரமாக இருப்பவர் யார்? இயல் 3ல் இருக்குது. திருக்குறள். இயல் 3ல் மனோன்மணியம் நூற்குறிப்பு வரைக. இயல் 8ல் செய்யுள். அதே மனோன்மணியம் அப்படிங்கிற செய்யுளில் புக்கின் சைடில் இருக்குது. ஜஸ்ட் நூற்குறிப்பு வரைகள்லாம் கீழே வந்துட்டு நூற்குறிப்பினே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து எழுதிடலாம். சரியா? அடுத்த வருஷத்துலேருந்து 11th ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே இனிமேல் நூற்குறிப்பும் படிக்கணும், புக்கில் நூற்குறிப்பை கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கொஷின்ஸு எக்ஸாம்பிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டின் செட்டப்லாம் இனிமேல் கைடில் உள்ளது மட்டும்தான் வரும்னு சொல்கிறது கிடையாது. நூற்குறிப்பு கண்டிப்பாக படிக்கணும், சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்கணும், ஒவ்வொரு பாடத்துக்கு கீழே உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் செட்டப்புக்கு தான் வந்துட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. 18வது கொஸ்டின், இயல் 5ல் உள்ள செய்யுளில் இருக்குது சீரா புராணம். இயல் 5ல் உள்ள செய்யுளில் இருக்குது சீரா புராணம். இயல் 1, இயல் 3, இயல் 8, இயல் 5ல் மொத்தமாக சேர்த்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 3 எழுதுனா போதும். ஓகேவா? அந்த பார்ட் முடிஞ்சது. பிரிவு 2, பிரிவு இது முழுக்க முழுக்க ஒரே நடையிலேருந்து கேட்பாங்க. 2 மார்க். சரியா? 2 2 மார்க் எழுதுனா போதும். ஆனால் மொத்தம் எத்தனை கொடுத்துருப்பாங்க? 3 கொடுத்துருப்பாங்க. 19வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வருக. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன? பனைமரம். அதோடைய பலன்கள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறது, அதோடைய தொன்மை என்ன, எந்த காலத்தில் இருந்து அந்த பனைமரம் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எழுதிங்கன்னா மார்க் போட்டுருவாங்க. விவேச அவர்கள் பயின்ற கல்வி முறை பற்றி குறிப்பு வரைக. ஓகேவா? 20வது கொஸ்டின். சரியா? இயல் 4ல் பிள்ளைக்கூடம் மாற்றி சொல்லிட்டேன். தமிழக கல்வி வரலாறு 20வது கொஸ்டின் வந்துட்டு தமிழக கல்வி வரலாறுல இயல் 4ல் இருக்குது உரைநடை. உவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 21வது கொஸ்டின், உலோகோ மாதேவச்சுரம் அப்படிங்கிற ஒரு கோவிலில் கல்வெட்டில் காணலாகும் பெண் அதிகாரிகளின் பெயர்களிலிருந்து நீங்கள் அறிவது என்ன? பெண் அதிகாரிகளோட பேர் வந்துட்டு அந்த உலோகோ மாதேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோவிலில் உள்ள கல்வெட்டில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இயல் 6ல் உள்ள உரைநடையில் இருக்குது காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இது இருக்குது. பிரிவு 3. 22வது கொஸ்டின், புணர்ச்சி விதி தருக. நம்ம புணர்ச்சி விதியாக இருக்கட்டும், கலை சொல்லாக்கமாக இருக்கட்டும், பகுபத உறுப்பிலக்கணமாக இருக்கட்டும், நேற்று தெளிவாக எழுதியே நடத்தினா, தெளிவாக எழுதி விறுவிறுன்னு நடத்தினா அந்த 2 hours ரிவிஷன் பார்த்தோமா? அதில் பார்த்தோம். பகுபத உறுப்பிலக்கணம் இதில் வந்து பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொல்லாக்கம், சொற்களை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக, தொடரமைக்க, புணர்ச்சி விதி எல்லாமே பார்த்தோம். புணர்ச்சி விதியில் இங்கே பாருங்கள். 22வது கொஸ்டின், செங்கையல் அல்லது அணிந்துரை. செங்கையல் எப்படி பிரிப்பீங்க? செம்மை ப்ளஸ் கயல். இந்த இடத்துல ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிடுச்சுன்னா எப்படி வரும்? செம் ப்ளஸ் கயல்னு வரும். செம் ப்ளஸ். அப்போ முன்னின்ற மெய்த்திருதல் விதிப்படி செங்கையல் முன்னின்ற மெய்த்திருதலா இல்லை இனமிகளா? முன்னின்ற மெய்த்திருதல். ஆமாம், செம்முங்கிறது என்ன? அந்த மெய் இம்மு வந்து திரிஞ்சு என்னவா மாறுது? இங்குன்னு மாறுது. இம்மு வந்து திரிஞ்சு இங்குன்னு மாறுது. அப்போ செங்கையல் என்றானது அப்படின்னு சொல்கிறாங்க. அணிந்துரை அதே மாதிரி தான். அணிந்து கூட்டல் உரைன்னு வரணும். அணிந்து கூட்டல் அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுலேயும். சரியா? சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. தங்கை அல்லது கால்நடை. சொல்லை பிரித்தும் சேர்த்தும். சரியா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக ஓன் வேர்ட்ஸ் போட்டு நம்மளே எழுதி விடலாம். 24 கலை சொல்லாக்கம். சரியா? இயல் 6ல் இருக்குது, இலக்கணத்தில் இருக்குது. சரியா? இயல் 6ல் இலக்கண பார்ட்டில் இருக்குது கலை சொல்லாக்கம் பொருள் தருக அப்படின்னு. பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்து அல்லது துய்த்தல். சரியா? அறிந்து எப்படி பிரிப்பீங்க? அறிக்கூட்டல் எத்து இந்தானது விகாரம். சரியா? எத்து இறந்த கால இடைநிலை. தூ வந்து என்ன? வினையச்ச விகுதி. சரியா?
இத்து ப்ளஸ் ஊ வருது சரியா, இறந்த கால இடையில வந்துடும். ஊ வந்து வினையச்ச விகுதி வந்துடும். அப்போ அரி வந்து பகுதி. அரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ, அரி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. அரி வந்து பகுதி, இத்து வந்துட்டு இத்து இந்தானது விகாரம், இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்துட்டு வினையச்ச விகுதி. இதே துய்த்தலுக்கு பார்த்தோம். துய் கூட்டல் இத்து கூட்டல் தல், துய் கூட்டல் இத்து கூட்டல் துய்ங்கிறது பகுதி, இத்து இறந்த கால இடைநிலை, தல்லுங்கிறது தொழிற்பெயர். அல்லு அல்லு தல்லு அம்மு தும் கை வை சி பூ இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். ஓகேவா. அடுத்து 26. செய்தார், கண்டான், வென்றால், பேசினார் ஆகிய சொற்களில் உள்ள இடைநிலைகள் யாவை? அவை எந்த காலத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே படிக்கும் போதே தெரிஞ்சிடும். இதில் உள்ள இடைநிலைகள் பார்த்தோன்னு வச்சுக்கோவேன். இத்து இட்டு இரு எண்ணு, இத்து இட்டு ஈஸியாக சொல்லிடலாம். கிறுக்கின்று ஆனின்று இது நிகழ்காலம், இப்பு இவ்வு எதிர்காலம், அல்லு எதிர்மறைக்கு என்ன வரும்? ஆல் அப்படின்னு வரும். எதிர்மறைக்கு சரியா ஆல் ஈ அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். எதிர்மறைக்கு சரியா செய்திலல், சரியா செய்திலல் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். செய்யா ஆ வரும். செய்யாக்கு என்ன வரும்? ஆ. அதெல்லாம் எதிர்மறை, அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றது. சரியா. ஆ அல் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா. இதில் வந்து பார்த்தோம்னா இத்து இட்டு இரு எண்ணு இது வந்து இறந்த கால இடைநிலை. அடுத்து 27. எண்ணெய் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிற்பக்கலை. இதை வந்து செய்தி தொடராக்கணும். இதில் வந்துட்டு என்ன தொடர் சொல்லியிருக்காங்க? உணர்ச்சி தொடரில் இருக்குது. உணர்ச்சி தொடரை கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும்? செய்தி தொடராக மாற்றணும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சிற்பக்கலை அழகாக உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சிற்பக்கலை அழகாக உள்ளது. ஓகேவா. அப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செய்தி நியூஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். ஒரு நியூஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். அதான் செய்தி தொடராக்குகன்னு கேட்டிருக்காங்க. 28. பாடல் வரிகளில் உள்ள மோனை இயைபு நயங்களை எடுத்து காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. பாடல் வரிகளில் உள்ள மோனை இயைபு நயங்களை எடுத்து காட்டுடன் எழுதுக. வளர்ந்து வளர்ந்து, அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, கடைசி எழுத்து ஒன்றி வந்தால் இதில் பார்த்தோன்னா ஆன்சர் வந்து வளர்ந்து வளர்ந்து மோனை. இதில் வந்து வெண்ணிலாவே வெண்ணிலாவே அப்படிங்கிறத வச்சு இயைபு நயம் அப்படின்னு போட்டுடலாம். கார்புள்ளி வினாக்குறி அமையுமாறு ஒரு தொடர் எழுதுக. 29வது கொஸ்டின். இயல் 8ல் புக்கின் சைடில் இருக்குது. ஸோ புக்கின் சைட்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. சென்டம்லாம் வாங்கணும்னா புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா வாங்க முடியாது. அப்போ புக்கின் சைடில் உள்ள கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போனால் தான் வாங்க முடியும். ஓகேவா. இப்போ வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. சொல்லுங்கள். நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. இதை எப்படி எழுதுவீங்க? சொல்லுங்க முகுந்தன். மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். சரியா. ரெண்டாவது அதிலேயே எப்படி பிரித்து எழுதுவீங்க? தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. தெற்கிலிருந்து வீசுவதால் பார்த்துக்கணும். சரியா. இப்போலாம் வந்துட்டு கேட்பேன் அடுத்த வாட்டி அடுத்த கிளாஸ்லலாம். சரியா. அப்புறம் பேக் கேமரா போட்டு என்ன ஆகிடும், ஃபேஸ் காட்டி கேட்குற மாதிரி இருக்கும். சரியா. நீங்கள் எப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரீசெக்கப். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு ஆன்சர் கீ கொடுக்கும்போது எக்ஸாக்டாக ஆன்சரோட பார்த்துட்டு அவங்க இன்னைக்கோட வேல்யூஷன் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எவ்வளோ மார்க் வாங்குவோம் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். சரியா. ஆசிலேஷனில் இருக்க மாட்டாங்க. அடுத்து பகுதி 3 பிரிவு 1. அடுத்து பகுதி 3ல் பிரிவு 1 பார்க்க போகிறோம். எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. ஆனால் மொத்தம் 4 மார்க் வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்க. அதில் 2 எழுதினா போதும். சலசவாவியல் சங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. நேற்று சொன்னா இந்த கொஸ்டினு. சலசவாவியல் இடம் சுட்டி பொருள் விளக்குக மொத்தமே வந்துட்டு உங்கள் புக்கிலேயே 3 4 தான் இருக்குது. ஸோ அதை படிச்சிங்கன்னா போதும், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா 4 மார்க்கில் கேட்டாங்களா. ஸோ கொஸ்டின் செட்டப்பு வருஷத்துக்கு வருஷம் மாறாது. கொஸ்டின் செட்டப் இப்படி தான். கொஸ்டின் செட்டப்பு கொஸ்டின்ஸ் தான் மாறும், கொஸ்டின் செட்டப் மாறாது. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கொடுக்குற ஒரு கீ பாயிண்டாக கூட இருக்கணும். கொஸ்டின் செட்டப் மாறாது, கொஸ்டின்ஸ் தான் மாறும். நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமில் 12க்கு சினானிம்ஸ்னால் 3 கொஸ்டின், ஆன்டனிம்ஸ்னால் 3 கொஸ்டின். இது கொஸ்டின் செட்டப்பு. ஆனால் கொஸ்டின்ஸ் தான் மாறும். கொஸ்டின் செட்டப்பு. இப்போது பகுதி 3 பார்க்குறோம். பிரிவு 1ல் இந்த சலசவாயில் அதான் நேற்றே சொல்லியிருந்தேன்ல, அந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். இயல் 2 திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற அந்த செய்யுளில் இருக்குது. ஓகேவா. 32வது கொஸ்டின்.
கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது புக் பேக்கில் தான் இருக்குது. இயல் 5 செய்யுளில் இருக்குது. அகநானூறு அப்படிங்கிற அந்த பாடலில் இந்த கொஷின்ஸ் இருக்குது. எல்லாமே புக் பேக் தான், பெருசாக புக்கின் ஒன்றும் இல்லை இந்த போர்ஷனில் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்காக பெருசாக புக்கின் ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக நான் புக்கின் படிக்காமல் போயிடலாமா? படிக்காமல் போங்க, சென்டம் எதிர்பார்க்காதீங்க. புக்கின் படிச்சிங்கன்னா தான் சென்டம் வரும். 31 சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? இயல் 1லேயே இருக்குது. அப்போ இயல் 1லேயே எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். யுகத்தின் பாடல் ஓகேவா அப்படிங்கிற செய்யுளில் இருக்குது. 34வது கொஸ்டின் இன்குலாஃப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. ஓகேவா? ஒவ்வொரு பிள்ளையும் அப்படிங்கிற செய்யுளில் இருக்குது இயல் 8ல். ஓகேவா? அப்போது 4 செய்யுளில் உள்ள கொஸ்டின்ஸையும் ஏதாவது 2 எழுதினா கூட போதும். ஈஸியாக பாருங்கள். இயல் 1ல் உள்ளதையும் எழுதியிருக்கலாம். இயல் 2 அடுத்தே வருது, இயல் 5 வருது, இயல் 8 வருது. ஓகேவா? ஈஸியாக இந்த பார்ட் எழுதியிருக்கலாம். 8 மார்க் வாங்கியிருக்கலாம். பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக அப்படிங்கிற அந்த பார்ட்டில் அதே மாதிரி உரைநடை போர்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. 4 கொஷின் கேட்டு 2 கொஷின் எழுதணும். ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு. ஸோ 2 கொஷினுக்கு 8 மார்க்கு. 35வது கொஷின் மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க இயல் 3ல் உரைநடையில் மலை இடப்பெயர் ஒரு ஆய்வு அப்படிங்கிற அந்த பாடத்தில் இருக்குது. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். 36 வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? உங்கள் கருத்தை எழுதுங்க. இதெல்லாம் அந்த பாடத்தை ஒரு வாட்டி வாசிச்சுட்டு போய் அப்படியே எழுதியிருக்கலாம். இயல் 2 உரைநடையில் இருக்குது இயற்கை வேளாண்மை. 37 ஜீவாவின் பேச்சு நடை குறித்து நேற்று சொன்னா அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர் ராமசாமி கூறுவன யாவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? காற்றில் கலந்த பேரோசை இயல் 7ல் இருக்குது இந்த உரைநடை. 38வது கொஸ்டின் இயற்கையின் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. இயல் 8ல் தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற அந்த செய்யுளில் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். 4 கொஸ்டினில் 2 கொஸ்டின் எழுதியிருக்கலாம். பார்த்துக்கலாம். அடுத்து பிரிவு 3. பிரிவு 3ல் 39வது கொஸ்டின். நேற்று அந்த வீடியோவில் உருவகாணியை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். உருவகாணியை சான்றுடன் விளக்குக. ஒரு 4 மார்க் அழகாக வாங்கியிருக்கலாம். இயல் 5ல் திருக்குறள்லேயே இருக்குது. அப்படி இல்லைனாலும் பயின்று ஒரு மணி சொற்பொருள் பின்வரும் நிலையானை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இங்கே நாடி அப்படிங்கிறது என்னப்பா மீன் பண்ணுது? நாடிங்கிற சொல் என்ன பொருள் மீன் பண்ணுது சொல்லுங்க. நோய் நாடி அதுதானே சொற்பொருள் பின்வரும் நிலையினை. அந்த சொல் என்ன மீன் பண்ணுதுன்னு தெரிஞ்சாதானே தெரியும் உங்களுக்கு. நாடிங்கிறது என்ன மீன் பண்ணுது? புக் எடுத்து பார்த்து சொல்லுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. நாடிங்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னு கூட சொல்ல தெரியல. நோய்ங்கிறது என்ன சொல்லுது? என்ன மீன் பண்ணுது? நோய்னா என்ன? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி. இதில் நோய்ங்கிற வார்த்தை நோய்ங்கிற சொல்லு மீண்டும் மீண்டும் பிணி அப்படிங்கிற ஒரே பொருளை தருது. அதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையினை. அதுதான் 40 இலக்கிய நேயம் பாராட்டுக. தண்டலை மயில்களாட. நேற்றுமே இதே பாட்டை சொல்லி அப்படியே சொன்னேன். இந்த பாட்டை சொல்லி அப்படியே சொன்னேன். கம்பராமாயணம் எழுதியிருக்காரு. ஓகேவா? இது ராமாயணம் வடமொழி நூலை தழுவி எழுதியிருக்காருங்கிற வார்த்தையுமே அப்படியே சொல்லியிருக்கேன். இதில் என்னென்ன எழுதுனீங்க? திரண்ட கருத்து, மையக்கருத்து, மோனை, எதிகை, ஈபு, முரண், சந்தனயம், அணிநயம், தலைப்பு எல்லாம் எழுதுனீங்களா? பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக. இந்த பாடு, வரை, இன்னு, கிரு, இவ், ஆ, அல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாடுகின்றான், பாடினான், பாடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு எழுதி. சரியா? வரை. சரியா? வரைந்தான், வரைவான், வரைகின்றான் அப்படிங்கெல்லாம் பயன்படுத்தி ஒரு சொற்றொடர்கள் இது பயன்படுத்தி சொற்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 42 மரபு சொற்களை தொடரமைத்து எழுதுக.
அவசர குடுக்கை இயல் 7ல் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசர குடுக்கை அப்படிங்கிறது எதனையும் ஆராய்ந்து பார்க்காமல் அவசர குடுக்கையாக செயல்படக்கூடாது. எக்ஸாம்பிள், எதையும் ஆராய்ந்து பாராமல் அவசர குடுக்கையாக செயல்படக்கூடாது. முதலை கண்ணீர். சரியா? தேர்வில் காப்பி அடித்தால் பிடிபட்ட மாணவன் தான் காப்பி அடிக்கவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான். முதலை கண்ணீர் வடித்தான். கை தூக்கி விடுதல். சரியா? ஆதரவற்றோருக்கு உதவி செய்து அவர்களும் வாழ கை தூக்கி விடுதல் வேண்டும். ஆதரவற்றோருக்கு உதவி செய்து அவர்களையும் வாழ கை தூக்கி விடுதல் வேண்டும். காணல் நீர். மருத்துவ படிப்பு என்பது ஏழை மாணவனுக்கு காணல் நீராகவே உள்ளது. இந்த வார்த்தையை சொல்லி சொன்னா ஒரு 4 மார்க் ஈஸியாக வாங்கியிருக்கலாம். தமிழாக்கம் தருக. 43வது கொஸ்டின். ஒர்க் வைல் யூ ஒர்க் அண்ட் பிளே வைல் யூ பிளே. வேலை நேரத்தில் வேலை செய், விளையாடும் நேரத்தில் விளையாடு. நேற்று இந்த கொஸ்டின் சொன்னேன். அப்போது ஏதாவது ஒரு ரிவிஷன்ஸ் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த ரிவிஷன் வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தொகுத்து சொல்லுவாங்க. அந்த தொகுத்து சொல்கிற விஷயங்களை காதில் வாங்கிட்டு போய் சரியா அடுத்த நாள் எக்ஸாம்ஸில் ஈஸியாக எழுதிட்டு வந்துடலாம். அந்த நேரத்தில் இல்லை நான் ரிவிஷன் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், நான் அந்த நேரத்தில் 2 மார்க் படிக்கிறேன் அப்படின்னா அது வந்து சரியான வழி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரிவிஷன் வீடியோவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வழிகளை வந்துட்டு ஒரு காமன் நேரத்துலையோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துலையோ அந்த ரிவிஷன் வீடியோ சொல்கிறாங்க. அதை இனிவரும் காலங்களில் மாணவர்கள் நம்மளோட சேனல்னு இல்லை யார் போட்டாலுமே சரி அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். அடுத்து, த பென் இஸ் மைட்டர் தன் த ஸ்வர்ட். வால்முனையின் கூர்மையை விட பேனாவின் முனை கூர்மையானது. தேர்டு, an eye for an eye only ends up making the whole world blind. சரியா? கண்ணுக்கு கண் என்ற முடிவு இந்த உலகம் முழுவதையும் குருடாக்குதலில் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணுக்கு கண் அப்படிங்கிற முடிவு இந்த உலகம் முழுவதையும் குருடாக்குதலில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பெர்மிஷன். சரியா? என் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் புண்படுத்த முடியாது. என் அனுமதி இல்லாமல். அடுத்து கடைசி பார்ட் வந்துருங்க. கடைசி பார்ட்டுக்கு மொதல் பார்ட் 4 6 மார்க்கில் நேற்று சொன்ன 3 6 மார்க்குமே வந்திருக்கு. சரியா? ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். 44 காவடி செந்து ஒரு வழிநடை பாடல். இந்த கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வடி மதிப்பீடு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் 3ல் செய்யுளில் இருக்குது. இயல் 3ல் வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. திருக்குறளில் இருக்குது. சரியா? 5வது இயலில் இருக்குது. 45வது கொஸ்டின். பௌத்த கல்வி, சமணக்கல்வி, மரபு வழிக்கல்வி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தினேன். இதை தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்கவும். இயல் 4ல் உரைநடையில் தமிழர் கல்வி அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்குது. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இதையுமே சொன்னேன். கண்டிப்பாக வரும் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு. எவர் கிரீன் கொஸ்டின்ஸு எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயுமே இந்த கொஸ்டின் இருக்குன்னு அதே மாதிரி கேட்டிருக்காங்க. இயல் 5ல் உரைநடையில் இருக்குது. 46வது கொஸ்டின். சிந்தனை பட்டிமன்றத்தின் நிகழ்வுகளை சுவை குன்றாமல் தொகுத்து எழுதுக. இயல் 7ல் துணைப்பாடமில் இருக்குது. இயல் 7ல் துணைப்பாடம் சிந்தனை பட்டிமன்றம் அப்படிங்கிற தலைப்பிலேயே இருக்கும் அந்த பாடம். அல்லது கொஸ்டினில் பாருங்கள், பாரதியின் இதழாளர் முகம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்தினேன். இதழாளர் பாரதி அப்படிங்கிற இயல் 4ல் துணைப்பாடத்தில் அப்படியே கேட்டிருக்காங்க. பகுதி 5ல் அடிப்படலாமல் எழுதுக மனப்பாட பகுதி. 47வது கொஸ்டின். ஆக்கியோன் அப்படிங்கிற தொடங்குற அந்த முதல் இயல்லையே இருக்குது. ஸோ 12க்கும் அப்படியே தான் கேட்டாங்க, 11க்கும் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. இயல் 1லேயே கேட்டிருக்காங்க. செயல் என முடியும் குரல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிற கொஸ்டின் இது குறளுமே இருக்குது. இன்னொன்று நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படிங்கிற குறளுமே இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 5 பகுதி, 100 மார்க்கு, 90 மார்க் ஈஸியாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நேற்று சொன்ன ரிவிஷன்ஸ் வீடியோவிலேருந்தே அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிவிஷன் வீடியோவுமே இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட மாணவர்கள் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, நல்லா படிங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ்னாலும் சரி, லாஸ்ட் மினிட் நீங்கள் ஓன் ரிவிஷன்னாலும் சரி, சரியா? என்ன படிக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்னால் நம்ம எழுதுவோம் அதுவாக வரும் அப்படின்னு சும்மா ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி போகாதீங்க. உழைப்பை நம்பி போங்க. உழைப்பை உயர்வதும் வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.